ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ஸ் 360. நான் தான் அவங்க டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த மூவி பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இப்போது ரீசெண்டாக பார்த்ததில் இந்த ஹாப்பிராஜ் மூவி வந்து பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும்ல. அண்ட் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தேன். எனக்கு பார்க்கணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவில்லை. பிகாஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷ் அவருடைய அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்தளவுக்கு ஒரு வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இருக்கும். ஸோ எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதை நான் பார்த்ததுக்கப்புறமா ஜிவியுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கெரியர் மூவியாக நான் அதை ஃபீல் பண்ணேன். ஆல்ரெடி வந்த அதே பையன் அப்பாவுக்கான அந்த ஒரு சென்டிமெண்டல் மூவி தான். அஸ் அன் எமோஷன் அந்த கன்வே பண்ண அந்த ஸ்க்ரீன் ப்ளே இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது லிட்ரலாக அது வேறு மாதிரி ஹிட் பண்ணிச்சு. அண்ட் நிறைய பேர்த்துக்கு இது லிட்ரலாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து எதிர்பார்த்த விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அண்ட் ப்ராபப்ளி ஜிவி அவங்க ஃபேன் பாயாக போய் பார்த்துருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஜிவி பிரகாஷுடைய அந்த ஒரு டோட்டல் கேரக்டர்லேருந்து வந்து இந்த ஒரு மூவி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ஒன். ஆல்ரெடி பார்த்த எல்லா அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த ஒரு காம்பினேஷன், ட்ராகன் டான் இந்த மாதிரி ஏகபாகமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அது அவ்வளோ படம் இருக்குது. பட் அந்த ஒரு பாண்டிங்கை ரொம்ப ஸ்பெஷலாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு இது வந்து ப்ராப்ளி பிடிக்காமல் போயிருக்கலாம், ஏன்னா பார்த்ததே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. பட் இதில் சொல்லப்பட்ட அந்த ஸ்க்ரீன் ப்ளே அண்டு ரைட்டிங் அந்த செட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அதோட பெஞ்ச் மார்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு மூவி பார்த்தப்போ ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக அவ்வளோ ஹோல்சமாக ஃபீல் ஆச்சு இந்த மூவி பார்க்கும்போது. லைக் எனக்கு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு மூவி இருந்துச்சு இந்த வருஷத்தில். அண்ட் ஜிவியோடைய கெரியர் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன், அந்த பையனுக்கு எந்தெந்த மாதிரிலாம் அந்த இன்செக்யூரிட்டி அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும். அவனுடைய அந்த வளர்ந்த விதம்ன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் நிறையா புல்லிசஸ் அண்ட் அவங்க அப்பாவுக்கு நடக்கப்படுற புல்லிசஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் பற்றி பேசியிருப்பாங்க. அவங்களோட ஒரு பாடி ஷேமிங் பற்றினது அண்ட் ஒரு சில கேரக்டர் எப்படிலாம் இருக்கணும், ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக ஹியூமன் வேல்யூஸஸ் எப்படி இருக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஊரில் வந்து இந்த பாடி ஷேமிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து பாடி ஷேமிங் பண்ணதட்டி அவர் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார் அந்த பையனாக இருக்கும்போது. ஸோ அந்த பையன்ற அந்த ஒரு மென்டாலிட்டிலேருந்து அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து நான் வெளியே போய் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு வந்ததுக்கப்புறமா ஸோ அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அங்கே ஊரில் நிறைய பொண்ணுங்க வந்து இவங்க அப்பா இந்த மாதிரி கேரக்டர் அதை அவங்கள நிறைய பேர் கலாய்க்கிறாங்கன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க, பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா அங்கே பெங்களூரில் போய்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஸோ அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கும் இந்த ஒரு ஃபேமிலி எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த ஒரு படத்தோட ஒன்லைன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஹோல் மூவியுமே அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எப்படி வந்து அவங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஃபேமிலி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கன்றது. அந்த பொண்ணு வந்து ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணுன்றப்போ ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அவங்களுடைய கேரக்டர் அண்ட் அந்த ஒரு பிஹேவியர்ஸ்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கும் இந்த கிராமத்தை வாழ்கிற அவங்களுடைய ஃபேமிலிக்கு எப்படி டிஃபர் ஆகுது, அதில் படுற அந்த ஈகோ கிளாஷஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு அந்த ஒரு ஈகோ கிளாஷஸுமே நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது முக்கியமாக 2 பேர்த்துக்குமே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஈகோவை வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்காக போகணும், லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரியன் ஜார்ஜ் அவங்க அப்பா எடுக்கிற அந்த டிசிஷன் வந்து ரியலி ஒரு வேறு மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இந்த ஜிவி மற்றவங்க எல்லாரையுமே தாண்டி மரியன் ஜார்ஜ் வந்து அவ்வளோ பக்காவாக அந்த ஒரு மூவியை கொண்டு போய் எலிவேட் பண்ணிட்டு இருந்தது. ஆஸ் அ ஃபாதராக அந்த ஒரு மூவியில் அவ்வளோ எலிவேஷன் மொத்த படத்தையுமே தூக்கி சாப்பிட்டான்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு ஃபீல் குட் மூவி. அண்ட் அதில் எண்டில் நடக்கிற போகிற ட்விஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறையா ரீல்ஸஸில் வந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் அதில் நிறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டிருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு ஹோல் மூவியாக பார்க்கும்போது அந்த கான்டெக்ஸ்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கே ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் கடைசியில் எங்கே வந்து முடியுது அப்படின்றது ரொம்பவே புதுசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல ஒரு பக்காவான ரைட்டிங்கில் எழுதப்பட்ட ஒரு மூவியாக ஃபீல் ஆச்சு. எனக்கு இதில் பெருசாக ஃப்ளாஸ்ன்ற மாதிரி தெரியல. நிறைய அந்த ஒரு கேரக்டருடைய அந்த டெப்த் ஆர்க்கை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக ரைட் பண்ணி அந்த ஒரு ஸ்டோரி எலிவேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நிறையா பேர்த்துக்கு அது மாதிரி ஃபெமிலியராக ஃபீல் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் எல்லா படத்துலேயும் சொல்லப்படுற ஒரே ஒரு விஷயந்தான். லைக் எப்படி சொல்கிறது, அப்பாவுக்கும் பையனுக்கும் ஃபஸ்ட்டு பையன் அப்பாவை புரிஞ்சிக்காமல் இருப்பான். அண்ட் அப்பா வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்றதை எண்டிங்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே தான் எல்லா மூவிஸ்லேயுமே சொல்லியிருப்பாங்க. பட் இதில் அங்கே சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்ட் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்பா எந்த மாதிரி வியூவில் பார்க்குறாரு நம்மள அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஒரு மாதிரி ரொம்ப அழகாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு
லைக் ஒரு பாடி ஷேமிங்குள்ளார ஒரு கேரக்டர் வந்து புஷ் பண்ணுனா அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஸோ அவங்க அடுத்த ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சூப்பராக சொல்லி இது வந்து ரொம்ப அழகான ஃபெமிலியரான ஒரு மூவியை, அதாவது எந்த அளவுக்கு பாலிஷ்டாக கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பாலிஷ்டாக கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அது நிறையா பேர் வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் வேல அந்த மூவியை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸுமே இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஒரு பேரண்ட்டும் அவங்களோட பையனை வேறு பர்ஸ்பெக்டிவ்ஸில் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து இந்த மூவி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப க்ளீன் ஷேவாக இருக்கிற ஒரு எப்போவுமே இருக்கிற ஒரு நார்மல் டெம்ப்ளேட் மூவியாக தான் ஃபீலாக இருக்கும். பட் எனக்கு இது லிட்டரலாக பிடிச்சிருந்தது. நீங்கள் இன்கேஸ் அந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, இதுவும் மற்ற மூவியும் ஒன்றான்றதை மட்டும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி அந்த கொடுத்த ஒரு 2 மணி நேரம் டைமுக்கு வந்து ஒர்த்தான ஒரு ஃபிலிமாக இருக்கும். நிறையா விஷயங்களை வந்து நமக்கே அறியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு ரியலைஸ் ஆகி கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம செல்ஃபாக நிறைய விஷயங்களை தப்பான வழியில் போர்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி தப்பான வழியில் புரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் திருத்துற மாதிரியான ஒரு மூவியாக இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஒர்த்தாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்றதுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட வந்துட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பார்ட்டா.